Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. யாராவது அதை தேடிக்கிட்டு இருக்காங்க, அது எங்கே போச்சுன்னு. அப்போ சார் லாக்கான காணமே, இது இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம எப்படியாச்சும் எங்களாட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த பட்லர் எழுந்திருக்கிறாங்க. ஆமாம், எங்களாடு அப்படின்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த சைடு மிஸ்டர் ஹேண்ட்ஸ் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு நைட் வந்து சொல்கிறாங்க. என்னது அப்படின்னு அந்த பட்லர் கேட்கும்போது, எந்த ப்ராப்ளமானாலும் பரவாயில்ல, அது இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்மளுக்கு தேவை அந்த எங்களாடு தான், அவரை காணோம் அப்படின்னு அந்த ஹேண்ட் சொல்லும்போது, அதை தான் நான் சொல்ல வரேன். அவர் வந்து இந்த இடத்துல வந்து இடத்த விட்டு போயிட்டாரு. அதுவும் எந்த செக்யூரிட்டி இல்லாமல். அவர் இப்போ ரொம்ப வீக்காக தான் இருப்பார். யாராச்சும் அடித்தாலும் ஈஸியாக ஒரு அடி வாங்கிடுவார். அவ்வளோ வீக்காக இருப்பார். அவருக்கு எந்த செக்யூரிட்டி கூட இல்லை. அவர் தனியாக போயிருக்காரு. அப்புறம் இந்த காட் சொல்லும்போது, மிஸ்டர் ஹேண்ட்ஸ் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விடுகிறாங்க. பக்கத்தில் அக்கௌண்ட், மிஸ்டர் ஹேண்ட்ஸ் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு வரும்போது, எங்களாட் என்ன பண்ணீங்க அப்படின்னு, என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவர் கத்தும்போது, இந்த சைடு பார்த்தா ஒரு பச்சை பசேன்னு இருக்கிற இடத்துலேருந்து, அதாவது ஒரு காட்டுக்குள்ளேருந்து ஒருத்தன் கேரேஜ் இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க 2 பேரை காமிக்கிறாங்க. அதில் பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீரோ குடிச்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். எங்களாட் அப்படின்னு ஒரு வாய்ஸு. அப்போது நம்ம ஹீரோ பார்க்குறான் என்னன்னு. நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு கேள்வி இருக்குது கேட்கவான்னு கேட்கும்போது, கேளு நீ யாருப்பா? அதுக்குள்ளே என்னை மறந்துட்டீங்களா? அப்போ நான் அங்கே வண்டி ஓட்டுறவர் சொல்கிறாரு, என் பேர் தான் பிலிப், நான் வந்து உங்கள் காடா நைட்டாக சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்களாட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஓ அப்படியா? ஸோ சரி, எதுக்காக இந்த சிலையை வந்து நீங்கள் இப்படி இன்டென்ஷனாக வந்து சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுவா? இதை வந்து மெல்ட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சீமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இந்த 100 வருஷமாக இருக்கிற இந்த ஹிஸ்ட்ரியை எதுக்கு நீங்கள் இப்படி கெடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, என்ன இந்த 500 ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்க போதா, இல்லைன்னா உனக்கு கொடுக்க போதா அப்படின்னு அவர் கேட்குறாரா. ஆனால் நம்ம டெத்து கொஞ்சம் தானே இருக்குது, இந்த சிலையை விற்றானா அவ்வளோ கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்லும்போது, சீ இந்த சிலையை விற்கிறது ஒரு சின்ன பிளான் தான். அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு பிளான் இருக்கா அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா நான் கூட பயந்துட்டேன். அப்புறம் இந்த பிளானை வச்சு நம்ம கடனை அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உங்கள் பிளான் என்ன அப்படின்னு அந்த பிலிப் கேட்கும்போது, அதுவா என் பிளானா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் போய் அந்த ஸ்டாச்சுவை விற்றுட்டு அதில் வர காசை வச்சு கேம்லிங் பண்ணி அப்புறம் அந்த 30,000 பிஎஸ்ஸா அதை வந்து ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு பிலிப் சொல்லிக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்னது கேம்லிங்கா? நீங்கள் என்ன உங்கள் மைண்டை லாஸ் பண்ணிட்டீங்களா? அங்கே போன மொத்த காசு காலியாயிரும் அப்படின்னு வந்து பிலிப் சொல்லும்போது, எனக்கு லட்சம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லை நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை இங்கிலாந்து அப்படின்னு அவர் சொல்லும்போது, புரியுது இது உங்களோட பிளான் தான். ஆனா நான் எதுக்கு உங்க கூட வரணும், நானும் மாட்டணுமா அப்படின்னு அவர் பயந்துக்கிட்டு இருக்காரா. நம்ம ஏன் திரும்பி போயிட்டு அவங்ககிட்ட ஃபர்கினஸ் கேட்டுட்டு புது பிளானை கிரியேட் பண்ணா என்ன அப்படின்னு அவர் பயந்துக்கிட்டே பிலிப் கேட்குறாரா. ஏன்னா இந்த மாதிரி சிலை வித்து கேம்லிங் பண்ணுறாருலாம் வந்து நடக்காத விஷயம், அதை போய் வந்து இது பண்ணுறாரே அப்படின்னு அவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஷாக் ஆகிட்டு இருக்காரு. நீ இரியட்டா அப்படின்னு கேட்கும்போது, என்ன சொன்னீங்க இங்கிலாந்து அப்படின்னு அந்த பிலிப் கேட்கும்போது, யோசிச்சு பாரு, இப்போ நம்ம திரும்பி போனோம்னா நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம், நான் எதுக்காக இந்த ஸ்டாச்சுவை எடுத்தேன், திரும்பி எதுக்கு போய் வைக்க போகிறேன்னு. அப்புறம் என் ரீசன் என்ன இருக்கும், நான் வந்து இந்த மணியை வச்சு கேம்பிள் பண்ணுறேன்னு சொல்லுவேன். இதை வந்து வச்சு என்னைய ஃபர்கிவ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, இந்த மாதிரி மட்டும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீ இந்த ஹவுஸ் ஹோலை விட்டு மொத்தமாக வெளியேற்றிடுவாங்க. அப்போ நான் அப்படி பண்ணவான்னு கேட்கும்போது, என்ன சொல்கிறீங்க, இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்போனா நான் உன்னோட இன்னும் யங்லாட் தானே, அப்போ நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சால் போதும் ஓகேவா அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, ஓகே சரி கிக் பண்ணிட மாட்டீங்கல்ல, நான் போகிறேன் அப்படின்னு அவர் பிலிப் பயந்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க. ஓ இப்போதான் நீ ஒரு நல்ல சாய்ஸ் எடுத்திருக்க, இதுதான் உனக்கும் பெட்டரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீ மட்டும் அந்த சாய்ஸ் எடுக்காமல் இருந்தா நீ என்ன நினச்ச, காசே இல்லாமல் உன் வாழ்க்கையை வாழ முடியுமா உன்னால, எந்த எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் நீ இருக்க முடியுமா? நீ சும்மா வந்து ஹீரோ ஹீரோ ஹானரு ஹீரோட ஹானர் ஹவுஸ் ஹோல்டு இங்கே இருக்கு, அங்கே வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால் மட்டும் உனக்கு போதுமா? முடிவெடு பிலிப் அப்படின்னு கேட்கும்போது, நானா ஆல்ரெடி நம்ம பிலிப் வந்து ஒரு மைண்டில் இருந்தான், போகலாமா வேணாமான்னு. இப்போ சரி நான் போகிறேன், நான் வந்து வண்டியை ஓட்டுறேன், நம்ம போகிறோம் அப்படின்னு வந்து பிலிப் சொன்னோன்னே, இப்போதான்ப்பா நீ வலிக்கு வந்த, சே நீங்கள அப்படி தான் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது அப்படில வைக்கிற மனசை நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரி பிலிப் வந்து, நான் கேள்விப்பட்டேன், இவர் எந்திரிச்சலேருந்து அவரோட பர்சனாலிட்டி மொத்தமாக மாறிச்சு அந்த கோமா, அதாவது நான் கேள்விப்பட்டேன் இவர் அந்த கோமாலேருந்து எந்திரிச்சு வரும்போது அவர் மொத்த பர்சனாலிட்டி மாறிச்சுன்னு. ஆனால் இவரை பார்த்தா ஒரு டெவில் மாதிரி இருக்கே அப்படின்னு பிலிப் ஷாக் ஆகி அழுதுகிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த சைடு 5 நிமிஷம் கழிச்சு அந்த
இடத்துல வந்து பார்த்தா ஒரு போட் இருக்கு. ஓகே. இன்னும் 5 நிமிஷத்துல போட் கிளம்பி போகுது. எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்க பிலிப்பும் நம்ம சீமானும் நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பிலிப் என்ன கேட்கிறான்னா, நம்ம அப்படியே போனா அ நம்ம போய் தான் ஆகணுமா? அப்படின்னு கேட்கும்போது, சரி வேற எவனா சொல்லு நம்ம திரும்பி போவோம். இல்ல, இல்ல வாங்க, வாங்க போவோம். என்ன பண்றது? அப்படின்னு சீமான் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம பிலிப்ப. இந்த சைடு எல்லாரும் போட்ல ஏறணும்னு, ஓகே ஷிப் கிளம்புதுன்னு சொல்லி பெல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஷிப்ப பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கு. அந்த ஷிப்ல அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் ராத்திரி நேரத்துல அந்த இடத்துல ரீச் பண்ணிட்டாங்க. இதுதான் ஹார்பர் சிட்டி லா மன்னார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பார்த்தா அந்த போட் வந்து நிக்குது. இந்த இடம் தான் கேம்பிளிங்க்கு பெயர் புகழ்ந்த இடம்னு சொல்றாங்க. இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோ கையில வந்து ஒரு பண மூட்டைய குடுக்குறாங்க. பார்த்தா அந்த சிலைய வித்துட்டாங்க. அப்போ வந்து பிலிப் அப்படின்னு கூப்பிடும்போது இந்த சைடு பார்த்தா பிலிப் வந்து அந்த வித்தவங்களோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாச்சு எவ்வளவு பெரிய ஸ்டாச்சு தெரியுமா? இவங்க எத்தனை பேர் வேற காப்பாத்திருக்காங்க தெரியுமா? இவங்களுக்கு இவ்வளவுதான் கஷ்டம் இருக்கீங்களா? நான் என்னப்பா பண்றது? என் பிசினஸ் நான் உனக்கு அதிகமா கொடுத்தா எனக்கு லாஸ் தான் ஆகும். அங்க விக்கிறவரு சொல்றாரு, பிலிப் வாங்க போலாம். இந்த இடத்துல எனக்கு கைட் பண்ணு அப்படின்னு சொன்னோனே, சரி, சரி வாங்க போவோம். இந்த இடமும் அப்ப நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான்னா, இந்த இடம் வந்து நல்லா மாறிடுச்சு. 500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி இல்ல. இப்ப நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப நம்ம எங்க போணும்னு சொல்லுங்க? அப்படின்னு பிலிப் கேட்கும்போது, நான் அவன்ட்ட எங்க போணும்னு நான் சொன்னேன். இதுக்கு எங்க வந்திருக்கோம்? அங்க தான் நம்ம போப்போறோம். ஆனா, என்னோட பாஸ்ட் லைஃப்ல பார்த்தா இங்க ஒரு கயாக்கன் இருக்குமே. அதாவது அந்த கயாக்குன்னா பெரிய ஆக்டோபஸ். இந்த வர போட்லாம் வந்து அடிச்சு சாப்பிடும். ஆனா, இது ஒரு டெசர்ட் ஐலாண்டா இருந்தது. இப்போ இந்த மாரி மாறிடுச்சா? 500 வருஷத்துல இவ்ளோ சேஞ்ச் வந்திருக்கு போலயே! சரி ஓகே. இது ஒரு நல்ல ஐடியா தான் இங்க வந்ததுக்கு. இங்க பார்த்தது நல்லா தான் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ அத சொல்லும்போது, "அப்படியா? ஆமா எங்களோட இது ரொம்ப நல்லா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆ. சரி, "நீ என்ன இன்னும் வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல, இல்ல. நான் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன்." அப்படின்னு அவர் பிலிப் சொல்லிட்டு இருக்காரு. கேம்பிள் பண்றான்ல, அதனால, "நீங்க எப்படி இவ்வளவு காமா இருக்கீங்க? அங்க வந்து உங்களுக்கு எப்படி வின் பண்ணணும்னு தெரியுமா?" "அ வின் பண்றதா? அப்படிதான் நெனைக்கிறேன்." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, "ஏன்னா கேம்பிளிங்க்கு முக்கியமே உன் ஆட்டிட்யூட் தான். உன் ஆட்டிட்யூட வச்சு நீ எல்லாத்துலயும் ஜெயிச்சிடலாம்." அந்த நம்பிக்கையோட ஹீரோக்கு போறான். அப்போ இந்த சைடு பார்த்தா, அந்த கார்ட்ஸ் எல்லாம் போடம்போது, "ஓ! இந்த தடவையும் நான் ஜெயிச்சிட்டேன் போலயே!" அப்படின்னு சொல்லி ஒருத்தர் காசு எடுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு பின்னாடி 2 லேடீஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே லாஸ் ஆகுற மாரி காமிக்கிறாங்க. அப்போ நம்ம திரும்பி ஆரம்பிப்போமா? அப்படின்னு அந்த ஆப்போனன்ட் கேட்கும்போது நம்ம ஹீரோ, "ஐய்யய்யோ! எல்லாமே போய்க்கிட்டு இருக்கோம். என்ன பண்றது?" அப்படின்னு ஹீரோ வந்து பெக்க பெக்கன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கவோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட எக்ஸ்ட்ரா இது. அதாவது இந்த கேப்ல என்ன நடந்துச்சுன்னு. நம்ம ஹீரோ ஆட்டிட்யூட்ன்னு சொல்லியிருக்கும்போது, அங்க வந்து பிலிப் என்ன சொல்லியிருப்பான்னா, "ஓ! அப்ப அது இருந்தா போதுமா? நம்ம ஜெயிச்சிடலாமா ஈஸியா?" அப்படின்னு பிலிப் வந்து நம்பிக்கையோட இருக்கான். ஆமா, ஆமா. அப்புறம் இந்த இடம் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கு போலயே! அப்ப நம்ம ஹீரோ சொல்லும்போது, ஆமா இதான் வந்து 2ண்ட் பிக்கஸ்ட் சிட்டி. இந்த எம்பயர்ல இதான் ரொம்ப அதாவது இந்த ரிலிஜன்லயே இந்த எம்பயர்ல இதான் ரொம்ப பெருசு அப்படின்னு அவரு சொல்றாரா? அப்ப அங்கிட்டு பார்த்தா எக்கச்சக்கமான மீன வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஐலேண்ட்ல வந்து நீங்க வந்தீங்கன்னா, ஏன் இந்த கேக்கன் அப்படி எல்லா சீ மான்ஸ்டரும் கிடைக்கும். ஆக்சுவலா அந்த கேக்கன் தான் வந்து ரொம்ப பெரிய மான்ஸ்டரு. அது யாரையும் வந்து விடவே விடாது. ஆக்சுவலா அத வந்து இங்க கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்காய்ங்க. அப்ப அந்த சைடு பார்த்தா, இந்த சைடு வந்து உங்களோட மேஜிக்கு ஏத்த பொருளு, வெப்பன்ஸு எல்லாமே கெடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த இடம் ரொம்ப பாப்புலர் தெரியுமா? இங்க எக்கச்சக்கமான பாப்புலேஷன் இருக்கு. எல்லாரும் இங்க வந்து வருவாங்க. ஸோ நேச்சுரலா இங்க கேம்பிள் வந்து ரொம்ப பெருசு. அது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இங்க போனா தோக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு மயிலாட் அப்படின்னு சொல்லும்போது, "பிலிப் நீ இன்னும் கான்ஃபிடென்ட்டா இல்ல போலயே! சரி, அப்ப வா போலாம்." இதுக்கு மேல நீ என்னைய மட்டும் பிளைண்டா ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அந்த இதுக்கு வெளிய வந்து நிக்கிறாங்க. அதான் அந்த கேம்பிளிங் ஹவுஸ்க்கு முன்னாடி வந்து பார்க்குறாங்க. அது ரொம்ப தக தகன்னு கோல்ட்ல இருக்கு. சரி வாங்க உள்ள போலாம். அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ உள்ள போம்போது, எங்களாட வேணாம் அப்படின்னு கத்திட்டு இருந்திருப்பாரு. இது வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி நடந்தது. இது சாப்டருக்கு அடுத்து தான் வந்துச்சு. ஸோ இத சொல்லிட்டு நெக்ஸ்ட் சாப்டர் போலாம்.